ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்எம் டாக்ஸ். இன்னும் நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.3. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இதுக்கு முன்னாடி பாட்டுகளில் ஹீரோவாக வந்து நம்ம சீசர் இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் 300 வருஷம் கழிச்சு ஸ்டோரி நகருது. இப்போ மற்ற ஏப்ஸ் கூட்டம்லாம் தனித்தனியாக கூட்டமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வருது. அதில் ஒரு கூட்டத்தோட தலைவனாக கோரான்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஏப்போட பையன் தான் நோவா இந்த படத்தோட ஹீரோவாக வராரு. திடீர்னு ஒரு நாள் இவங்களோட ஒரு பவர்ஃபுல்லான ஏப்ஸ் கூட்டம் இவங்க கிராமத்தையே அடித்து துவம்சம் பண்ணி ஹீரோவோட அப்பாவையும் போட்டு தள்ளிடுது. அங்கே இருக்கிற மற்ற ஏப்ஸையும் சிறப்பிடிச்சிட்டு போயிடுதுங்க. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி அந்த ஏப்ஸ் எல்லாம் காப்பாற்றுறாரு, அவங்க அப்பாவை கொண்டவங்கள எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு தான் பேலன்ஸ் ஸ்டோரி. இந்த மூவி பார்க்கணுன்னா மற்ற பார்ட்டெல்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. இதை ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாகவே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி சிட்டி ஆஃப் லைஸ். ஒரு கிரைம் த்ரில்லர் கேட்டகரியான மூவி. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஹீரோவாக நம்ம ஜானி டப் நடிச்சிருக்காரு. இது ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 1997 ஒரு ரேப்பரை லாஸ் ஏஞ்சல்ஸில் வச்சு மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜானி டப் வர்றாரு. இவர் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியல. 18 வருஷம் ஆகியும் அந்த கேஸை யாராலையும் சால்வ் பண்ண முடியாமல் ஜான்சன்கிற ஒரு ரிப்போர்ட்டர் ஜானி டப் கிட்ட இந்த கேஸை பற்றி விசாரிக்க வர்றாரு. இதுக்கப்புறம் பல மிஸ்ட்ரியான விஷயங்கள் இதில் ஓப்பன் ஆகுது. இந்த மிஸ்ட்ரியான விஷயங்களை எல்லாம் எப்படி இவங்க சால்வ் பண்ணாங்க, அந்த மர்டர் பண்ணவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. மூவி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், பட் கதை நகர்ற விதம் நம்மளை கொஞ்சம் எங்கேஜிங்காகவே வச்சுக்கும். ஒரு டீசெண்டான மூவி தான், பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி ஓஷன் ரெஸ்கியூ. இது ஒரு சைனீஸ் ஆக்ஷன் கேட்டகரியான மூவி. 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9. ஜியோ சினிமாவில் தமிழ் தெலுங்கு டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா சைனாவோட பார்டரில் ஒரு பெரிய ஷிப் வந்து நிற்குது. இந்த ஷிப்பில் யார் இருக்கா, எதுக்காக இந்த ஷிப் வந்துருக்குறாங்க, வேவ் பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போகிறாங்க. இதில் அந்த ஷிப்பில் இருக்கிற பயங்கரவாதிகள்கிட்ட ஹீரோயின் போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றினாங்களா, அந்த பயங்கரவாதிகளை அழிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா இது அறுத பழசான ஸ்டோரி. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே அருமையாக எடுத்திருக்காங்க. அதுக்காக ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் தமிழ் டப்பில் லாஸ்ட் வீக்கில் நிறைய மூவி வந்துச்சு. எல்லாமே பிலோ ஆவரேஜ் தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.